ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாஷி vlog. இன்றைக்கி என்ன vlog பார்த்திங்கன்னா, நம்ம அழகான 2 டைப்பான ஒரு இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட் ஷேப் ஒன்று, அது ஓவல் ஷேப் ட்ராப் ஷேப்பில் வந்து பெருசாக இருக்கும். அது நம்ம எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின், ரிங்கு, இது பார்த்திங்கன்னா ஹூக்கு, அப்புறம் க்ளூ, ப்ளையரு, கட்டரு, இதெல்லாம் தான் தேவைப்படும். த்ரெட்டு, இதெல்லாம் தான் நம்ம இந்த கிளாஸுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட் ஷேப் தான் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக இந்த இது பண்ணோம். எப்படி பண்ணுறதுன்றதையும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லென்த்து எடுக்காமல் வித்து மட்டும்தான் எடுக்க போகிறோம். வித்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் ஹார்ட் ஷேப்புக்கு 14 இல்லை 15 கவுண்டில் எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி த்ரெட் சுற்றுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ பாருங்கள். இந்த எட்ஜு வந்து எப்பவும் போலவே நம்ம க்ளூ போட்டு நல்லா பட்டையாக எடுத்துடணும். பட்டையாக நம்ம நூல் எடுக்கும்போது தான் நம்ம த்ரெட் சுற்றுறதுக்கு அது பார்க்கும்போது நல்லா பட்டையாக நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது மட்டும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, இந்த ஹோல்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ தடவி அதில் ஒட்டி ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி சுற்றுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம அந்த ஹோல்ஸ் அந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து ஹேங்கிங் பண்ண போகிறோம். அதனால் நம்ம அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம த்ரெட்டு சுற்றணும். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இது எப்படி சுற்றுறதுன்ற பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே ஷேப்பில் இல்லைன்றதுனால இது வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ பட்டையாக எடுத்திருக்கேன்னு. இந்த மாதிரி பட்டையாக எடுத்தோன்னா தான் நம்மளுக்கு த்ரெட்டு சுற்றும்போது நல்லா அழகாக வரும். அதனால் நல்லா ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போதே நல்லா பட்டையாக எடுத்து சுற்றுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றுங்க. இன்னும் ஒரு இடத்துல லூஸ் விட்டிங்கன்னா கூட இந்த பிளாஸ்டிக்குன்றதுனால அது வந்து அப்படியே ஃபுல்லாகவே நம்மளுக்கு கலண்டுட்டு வந்துடும். அதனால் நம்ம வந்து ஒரு இது திருப்பும் போதுமே நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி நம்ம சுற்றிட்டே வரணும். அதே மாதிரி இது ஒரே ஷேப் இல்லைன்றதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஹார்ட் ஷேப்பில் இந்த கீழே வந்து குறுகலாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த இடத்துலலாம் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றதையும் பாருங்கள். இப்போ இந்த இடம்லாம் நம்ம நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் என்ன மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் நேம் போட்டு, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில், ஃபஸ்ட் டைம் பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க நேம் போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் கிவ்அவே ப்ரோக்ராம்ன்றதை ஒன்று வச்சுருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கிவ்அவே ஆஃபர் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் நான் எப்படி சுற்றிட்டுருக்கேன்னு. அந்த இடத்துல க்ளூ தடவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றணும். அதே மாதிரி ஏன் அந்த இடத்துல க்ளூ தடவுறோன்னா நம்மளுக்கு வந்து அது சுற்றும் போதுமே அது வந்து அப்படியே கரெக்டாக ஸ்டிப்பாக நிற்காது. அந்த ஒரே காரணத்தினால நம்ம லைட்டாக க்ளூ தடவிட்டு நம்ம சுற்றணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு அது நிற்கிதுன்னு. அதனால் நம்மளுக்கு கீழே இறக்கமாக வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம அந்த சைடில் வந்து நம்ம க்ளூ தடவிட்டு சுற்றிட்டே வரணும். இதே மாதிரி தான் எல்லா இயரிங்ஸுமே, சந்த்பலி, இந்த ஹார்ட் ஷேப்பு, இந்த ட்ராப் ஷேப்பு, இந்த மாதிரி பண்ணுற எல்லா இயரிங்ஸுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். அதனால் நீங்கள் அந்த ஒரு இது வந்து ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் இது கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகாக சுற்றிட்டே வந்தாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம வந்து லைட்டாக க்ளூ தடவி நம்ம சுற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடமும் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்கும். அதனால் இது பார்த்து நம்ம சுற்றணும். நம்ம பாருங்கன்னா க்ளூ தடவிட்டு தான் நானும் சுற்றுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 90% கிட்ட பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எட்ஜு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் கிட்ட வரும்போது நம்ம வந்து இந்த க்ளூ தடவி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம க்ளூ தடவி அழகாக ஒட்டிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ரிங்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரிங்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் இது கொடுத்துட்டு நம்ம அதில் வந்து ஹூக்கு கொடுக்கணும். அது ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அழகான ஹார்ட் ஷேப் இயரிங் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. த்ரெட் சுற்றுறது க்ளூ தடவி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் ரெடி ஆகிருக்குன்னு. இதே மாதிரி நல்லா நீட்டாக பண்ணுங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுமே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்டில். இந்த ரிங்கு நம்ம போட்டுட்டு இதை நோஸ் ப்ளையர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து அந்த ஹூக்கில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்களும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதோட ஜாயின் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியதான். அதே மாதிரி நான் வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து வெறும் ஸ்டோன் பால் தான் வச்சுருப்பேன், ஸ்டோன் செயின்னு. நீங்கள் வந்து இது இல்லாமல் ஸ்டோன் செயின் இல்லாமல் வேறு ஒர்க்கும் நீங்கள் பண்ணி என்னோடய ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் குரூப்பில் போடலாம். இதே மாதிரி தான் ஸ்டோன் செயின் தான் போடணுன்னு இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த ஹூக்கில் இருக்கிற எட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான இயரிங்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ வந்து இதில் நான் வந்து ஸ்டோன் செயின் தான் கொடுக்குறேன். க்ளூ தடவிட்டு நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்கலாம். இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்கணுன்னு நினச்சாலும் இந்த பால் செயினு இல்லை இந்த கிளாஸி ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம அழகாக ஒர்க்கு பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளூ தடவிட்டு இந்த ஸ்டோன் செயின் தான் கொடுக்குறேன். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு அழகான ஒரு இயரிங் ரெடி ஆகிடுச்சு, ஹார்ட் ஷேப் இயரிங்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேன்றீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்து வர இயரிங்ஸும் எப்படி மேக் பண்ணுறது பாருங்கள். அது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம ட்ராப் ஷேப் இயரிங்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி என்னோடய கிளாஸில் வந்து இந்த 2 இயரிங்ஸுமே செஞ்சு போடுங்க ஒரே கிளாஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் ஷேப் தான் எடுக்கிறோம். இந்த ட்ராப் ஷேப்பில் இதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த பிசுக்கு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கான த்ரெட்டு சுற்றுறது எத்தனை அளவு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 20 எடுத்திருக்கேன் நான். அதே மாதிரி இது பிக் சைஸ் இது, அதனால் நீங்களும் அதே சேம் 20 கவுண்ட் எடுங்க. சேம் லென்த்து தான் எடுக்கணும். இதுக்குமே நீங்கள் லென்த்து எடுங்க. 20 கவுண்டில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட் சுற்றி எடுத்தாச்சு. அதே மாதிரி ஹோல்ஸ் பக்கத்தில் நம்ம க்ளூ தடவி ஒட்டி எடுத்துக்கலாம். இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்த இயரிங்ஸ் தான் நம்ம மேக் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதே மாதிரி பட்டையாக நம்ம எடுத்து பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்போ ஹார்ட் ஷேப்பில் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி எல்லாமே நம்மளுக்கு அழகாக வரணுன்னா நல்லா பட்டையாக எடுத்து தான் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஃபினிஷிங்கில் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயுமே வந்து ஒர்க்கு வந்து நம்ம இதே மாதிரி ஸ்டோன் செயின் பால் செயின் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிளாஸி ஸ்டோன்ஸு செராமிக் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி கொடுத்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னோடய குரூப்பில் இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இது போடுங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா
இதே மாதிரி பட்டையாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள். த்ரெட்டு வந்து ஒன்ஸு ஒரு த்ரெட்டு லூஸ் ஆனால் கூட நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு இதாகிடும். அதனால் நம்ம திரும்ப எடுத்து போடுற மாதிரி தான் வரும். இப்போ பாருங்கள், நம்ம பட்டையாக எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் இது வந்து நம்மளுக்கு கீழே வருது இல்லையா. இதிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஏதாவது தொங்குற மாதிரி அந்த மாதிரி போடணுன்னு நினச்சிங்கன்னா, நான் இதில் போடல. நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நம்ம த்ரெட்டு சுற்றும் போது இந்த சென்டரில் கீழே வரும்போது அந்த ரிங் இருக்குது இல்லைங்களா, அந்த ரிங்கு வந்து நம்ம இந்த த்ரெட்டுக்குள்ளே சுற்றி எடுத்து நம்ம பண்ணலாம். இதே வந்து நீங்கள் இந்த சந்த்பலி பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த ஹோல்ஸில் விட்டு நம்ம அந்த ரிங்கில் விட்டு நம்ம அந்த த்ரெட்டு சுற்றி எடுத்தோன்னா நம்மளுக்கு இது கீழேயும் நம்ம அழகான ஏதாவது ஒரு கீழே தொங்குற மாதிரி அந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ப்ளைனாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறைய அந்த சைட்லலாம் க்ளூ தடவி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து பிக் சைஸ்ன்றதுனால இது த்ரெட்டு வந்து நம்மளுக்கு அந்த அளவில் நிற்காது, அப்படியே அப்படியே வலிக்கிட்டு வந்துடும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய க்ளூ தடவி தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ளூ தடவி பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இது வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டட்டு பண்ணியிருப்போம். இந்த எல்லோ கலர் ஸ்டட்டும் அப்புறம் இந்த கோல்டனில் ரவுண்ட் கலர் ஸ்டட்டும் பண்ணியிருப்போம். நம்ம வந்து இந்த ஹோல்ஸில் நம்ம அதை வச்சு தான் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து நீங்கள் இந்த லாஸ்ட்டு இந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஊக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஊக்கு வச்சு கூட நம்ம இந்த இயரிங்ஸ் மேக் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஃப்ளவர் பண்ணியிருந்தோம் இல்லையா லாஸ்ட்டு கிளாஸில், அந்த கிளாஸில் பண்ண அந்த ஃப்ளவரை நான் இங்கே கொடுத்துருந்தேன். அது மாதிரியே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹூக் மாதிரியே வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியும் என்னோடய ஸ்டூடெண்ட்டு செஞ்சு நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகான ட்ராப் ஷேப் இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து ஸ்டோன் செயின் கொடுக்கலாம், பட் நான் வந்து அது கொடுக்கல. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி பால் செயின் கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து என்கிட்ட வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கோல்டன் கலர் இருந்தது, நான் அதை தான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அது கொடுத்ததால் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இயரிங்ஸே பார்க்கும்போது ரொம்ப ரிச்சாக தெரியுது. அதனால் நான் அந்த இயரிங்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோனு நீங்களும் இதே மாதிரி அழகாக செஞ்சு என்னோடய கிளாஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்டு குரூப்பில் போடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு அது ஒரு என்கரேஜாக இருக்கும். இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அழகாக 1 by 1 இந்த க்ளூ தடவி இந்த ஸ்கொயர் ஷேப் கோல்டன் கலர் தான் வச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கும். இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. நம்ம இந்த சைடு எப்படி வச்சுருந்தோமோ அந்த சைடு அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அதே மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்துட்டு அடுத்த இயரிங்ஸும் இதே மாதிரி மேக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் கொடுக்காம, ஏன்னா நம்ம அந்த ஃப்ளவர் கொடுக்குறதால அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து இங்கே நிறுத்தியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஃப்ளவரோட ஸ்டட்டோடு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்றதையும். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். என்னோடய ஸ்டூடெண்ட்டு இதே மாதிரி மேக் பண்ணிவிட்டு கிளாஸில் போடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் ஆஷி vlog.